Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா டெய்லியும் போல நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்க்க போறோம். நாளைக்கு வந்து கால் சைடு போலாமா புட் சைடு போலாமா, மார்க்கெட் வந்து எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து வாலட்டிலிட்டியா இருந்துச்சுங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டெய்லியும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போட்டிருந்தீங்கனாலும் வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளும் வந்துட்டு ட்ரேட் பண்ணதுல ஹீரோ ட்ரேட் வந்து சூப்பரான ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மார்னிங்கே வந்துட்டு 2-3 ட்ரேட்ஸ் வந்துட்டு கால் சைடு எல்லாம் போயிட்டு நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலா வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு 6,000 வந்துட்டு இன்ட்ராடே லாஸ், அதாவது 5,900 வந்து இன்ட்ராடே லாஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட வெரிஃபைடு P&L வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த கால் சைடு போயிருக்கா புட் சைடு போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெரிஃபைடு P&L-லயே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரெகுலரா நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டில எப்பவும் போல நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ நேத்து நம்ம போட்ட பிளான் படி நடந்திருக்கு, பட் ரொம்ப ஸ்லோ மோஷன் நடந்திருக்கு. உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா கேப் ஃபில்லிங் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேப் ஃபில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர், அதாவது 11 o'clock வரையே வந்து நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா 10:15 வந்துட்டு கேப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு சைடுவேஸ்லயே ஒரு ஸ்பைக் முல்லா கொடுத்து உங்களுக்கு டவுன்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க நிறைய லாஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு நீங்க ட்ரேட் பண்றதே வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ 80, அதாவது 41,800 வந்துட்டு 80 rupeesல வாங்கிங்க, 85 rupeesல அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரீ ட்ரேடு. ஸோ அது வந்துட்டு 160 rupees வரைக்கும் போயிருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு வந்து மணின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இப்போ வந்துட்டு இந்த சேனல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய P&L பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இது 8,000 காமிச்சிருக்கோம். நான் 2,000 வந்துட்டு லாஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன், அதாவது DLF கால் வந்து. ஸோ அது நாளைக்கு தான் வந்து அது அப்டேட் ஆகும். இன்ட்ராடே லாஸ் வந்து இன்னைக்கு 5,900 வந்து என்னோட இன்ட்ராடே லாஸ். ஸோ உங்களுக்கு 23,000 என்னுடைய கேபிட்டல். ஓகேங்களா? உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து நான் இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ 41,800 பொருந்து போய்க்குங்க. பேங்க் நிஃப்டி ஹீரோ ட்ரேடு 85ல என்ட்ரி போய்க்குங்க. ஸ்டாப் லாஸ் 0, உங்களுக்கு 2,000K ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்துட்டு சடன் மூவ் கொடுத்திருந்தா 85 to 170, அதாவது 85 to 170 வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி இதுல லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு சார்ட் எல்லாம் ஷேர் பண்ணி, ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் சொல்ற மாதிரி கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு லோ ப்ரோக் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வீக்கா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க நாளைக்கோட பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பார்த்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு கரெக்டா நம்மளுடைய சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்கான். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இங்கிருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஒருவேளை கேப் டவுன் கொடுத்து கூட உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு நேற்று போட்ட பிளான் படியே உங்களுக்கு 41,500ல இருந்து 41,300 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 41,000 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து நீங்க போயிடலாம். நம்ம வந்து கேப் டவுன் பிளான், கேப் அப் பிளான் அண்ட் ஃபிளாட் பிளான் சொல்லி 3 பிளான் பண்ணுவோம் மார்னிங் ஸ்டார்ட் ஆகணுமே. ஸோ அதுபடி நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா நீங்க வந்துட்டு புட் சைடு போங்க. அதே இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் 41,800 வரைக்குமே நீங்க அப் சைட்ல வந்து எதிர்பார்க்கலாம் மூவ்மெண்ட். உங்களுக்கு வந்து இடையில ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 41,716 அப்படிங்கிற இந்த ஸ்பைக் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல போச்சுன்னா உங்களுக்கு 42,000 அப்படிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ அதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா நம்மளுக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கான். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க அதை பார்த்து நீங்க வந்துட்டு கிளியரா நீங்க வந்து உங்களோட சார்ட்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வெறும் இந்த ட்ரேடிங் மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்றது கிடையாது. நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். கோ சார்ட்டிங்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ். என்னோட சார்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ட்ரேடிங். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு கேண்டில்குள்ள எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்காங்களா, உங்களுக்கு செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னுடைய பேங்க் நிஃப்டி செட்டப் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ செட்டப்னு சொல்லி சேவ் பண்ணிருக்கீங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கிரீன். இது மாதிரி தான் வந்து நான் வந்து
ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். நீங்க பாக்குற மாதிரி வெறும் ட்ரேடிங் பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்றது கிடையாது. இப்போ ஒவ்வொரு கேண்டில் கூட எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க, எத்தனை லாட் வந்து பை பண்றாங்க, எத்தனை லாட் செல் பண்றாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலா வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்ல வந்துடும். நீங்க இந்த இதை கத்துக்கணும்னா நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டீங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து மார்ச் 1ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரெக்கார்டர் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வீடியோஸ் மேல இருக்கும், 17+ ஹவர்ஸ் இருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல போய் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மூலமா என்னென்ன பெனிஃபிட்னா இது லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க டைரக்டா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, லைவ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வந்து இது பண்ணிக்கலாம். லோ ஃபீஸ்ல தான் இருக்கும். நீங்க ஃபீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. லைஃப் டைம் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாம் ஏதாச்சும் நான் ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சனா உங்களுக்கு இது பண்ணலாம். ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான் வந்து இதுக்கு நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க விரும்புறீங்க வந்துட்டு நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க் மூலமா போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதே நீங்க வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் வந்து மார்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன ஸ்டெப் ஆகுது? மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 14 டேஸ் இருக்கு. ஸோ இப்பவே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்துட்டு கம்மி தான். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 4000 தான் ஃபீஸ், 5000 உங்களுக்கு 1000 rupees ஆஃபர்ல வந்து போயிட்டு இருக்கு. இப்ப 4000 ஃபீஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். உங்களுக்கு இதுல பெனிஃபிட் என்னன்னா நீங்க ஒரு பேட்ச் ஜாயின் ஆகி உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா கத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல வந்துட்டு லென்த்தா கொண்டு போக நான் வந்து விரும்பல. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்மளோட கோர்ஸ் டீடைல்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டியோட நம்ம நாளைக்கோட அனலைஸ் வந்து பார்க்க போறோம். நிஃப்டியோட அனலைஸ் வந்துட்டு இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம் 15 மினிட்ஸ். ஸோ இதுலயுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கேப் அப் ஓப்பன் ஆனா கேப் ஃபில்லிங் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இது ரொம்ப டிலேவா உங்களுக்கு ஈவினிங் தான் வந்து கேப் ஃபில் ஆயிருக்கான். ஸோ நிஃப்டி வந்து நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணவே இல்லை. பேங்க் நிஃப்டில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருந்தோம். ஸோ இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ உங்களுக்கு நிஃப்டில இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இங்க ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 18,000 அதாவது 18,000 கீழே வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டானாவே உங்களுக்கு 17,900 அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து போகலாம். ஓகேங்களா? அதே வந்துட்டு உங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா வந்துட்டு நீங்க 17,800. ஸோ நம்ம வந்துட்டு எந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் ரெண்டே வச்சு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த எக்ஸல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்போட ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸல்ல தான் இருக்கும். இது வந்துட்டு நான் ஒரு லாஸ்ட் 3 months மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலயும் வந்துட்டு இந்த எக்ஸலை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம். அதாவது 8 ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பேங்க் நிஃப்டில. நம்ம ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3வது ட்ரேடு டார்கெட் அச்சீவ், 4வது ட்ரேடு லாஸ் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் மறுபடியும் ஹீரோ ட்ரேடே வந்துட்டு 3 ட்ரேடு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது இதுல டெலிகிராம் குரூப்ல ஒரு ஹீரோ ட்ரேட் கொடுத்திருந்தோம். அதுவுமே சூப்பரான ப்ராஃபிட் புட் சைடு. ஸோ உங்களுக்கு இதுல வந்துட்டு வெறும் 85 rupees போட்டு 170 வரைக்கும் போயிருந்தான். நம்ம அங்க பாத்தீங்களா 170 வரைக்குமே போயிருந்தான். ஸோ அதே மாதிரி 41,625 கொடுத்து இதுவுமே வந்து 50 rupees போயிருந்தா ஆல்மோஸ்ட் டபுள் அமௌண்ட். நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம டெய்லி ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 கால்ஸ் தான் கொடுத்தோம். 2 வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் 2 ஹிட். உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி எல்லா கால்ஸுமே வந்துட்டு டார்கெட் ஹிட். ஸோ லாஸ்ட் வீக்ல மட்டும் 73% வந்து நம்ம அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்கோட வீடியோவையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம அக்யூரன்சி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ 22 கால்ஸ் கொடுத்தோம்னா 16 கால்ஸ் டார்கெட், 6 கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து நீங்க ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு கிளியரா வந்து கொடுத்துருவோம். டைம், உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு விருப்பம் இருந்தா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயே ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நிஃப்டியோட அனலைஸ் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு இந்த பிளானை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதே கேப் டவுன்ல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானா 18,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சைக்காலஜிக்கல் சப்போர்ட். ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தானா வந்துட்டு
உங்களுக்கு மறுபடியும் மேலே வந்துட்டு 18,050 அப்படிங்கிற ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேலே மூவ் பண்ணிட்டு இருக்கும். அதையும் பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு 18,150 அப்படிங்கிறத வந்துட்டு செகண்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நீங்க போகலாம், கால் சைடு போகலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நாளைக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் கொடுத்துட்டோம்னா இது வந்துட்டு வேலிடா இருக்காது. ஸோ பிரேக் அவுட் நடந்துரும் கேப் அப்லயே. ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் கொடுத்தானா இதுக்குள்ளார இருந்தானா உங்களுக்கு எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறான்னு பார்த்து நீங்க கால் சைடு அண்ட் புட் சைடு போயிட்டு நீங்க நம்மள சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்துட்டு நீங்க டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? கேப் அப் ஓப்பன் ஆயிட்டானா உங்களுக்கு இன்னைக்கு வந்த கை இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுக்கிறானு பாருங்க. ரிவர்சல் எடுத்தானா இங்க ஒரு டபுள் டாப் மாதிரி கிரியேட் ஆகி உங்களுக்கு இந்த கையில இருந்து ரிவர்சல் எடுத்தானா 18,133 இருந்து ரிவர்சல் எடுத்தானா வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்குங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா வந்துட்டு நீங்க 18,220 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் இன்னைக்கு வந்துட்டு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு பையிங்ல இருந்திருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யார் வந்து செல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எஃப்ஐடிஐ ரிப்போர்ட் தப்பா இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு அது கரெக்டா இருந்துச்சுன்னா வெறும் ரீட்டைல் பீப்புள்ஸ் தான் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ரேலி வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ரேலி வந்துட்டு நேத்து வந்த ரேலிய இந்த 2 டேஸா வந்திருக்கு. இந்த ரேலியை வந்துட்டு நேத்து புக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இங்க இருந்து வந்த ரேலி. ஸோ உங்களுக்கு 17,000 இருந்து 800 இருந்து உங்களுக்கு 18,000 வந்துருக்குங்களா? ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டாக்ஸையும் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. சாரி 300 to 400 பாயிண்ட்ஸ் வருது பாருங்க 800 இருந்து பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்துட்டு உங்களுக்கு பையிங்ல இருக்கும்போது இவ்வளவு பெரிய டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு வந்திருக்குன்னா சம்திங் வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம் மார்க்கெட்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். கோர்ஸ் விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு வீடியோஸ் வந்து லைஃப் டைம் இருக்கும். அதே நேரத்தில் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் வந்து இப்போதான் க்ரோத்திங்ல இருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா வந்துட்டு என்னுடைய P&L என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் இப்போதான் க்ரோத்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கரியரும் வந்துட்டு ட்ரேடிங்ல வந்து க்ரோத் ஆகும். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.